ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்னேகா மாதாஜி அவங்களுக்கும், தென் பிரபு மாதாஜி, பிரபு பேர் சாரி பிரபு, ரங்கநாதன் பிரபுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம தாமோதர ப்ரோக்ராம் செய்யறோம். நம்ம இது பாத்தீங்கன்னா இது எத்தனாவது வருஷம்னா இந்த 5th இயர், 5வது வருஷம் செய்யறோம். ஓகே, கைத்தட்டு கொடுக்கலாம். 5வது வருஷம் நம்ம இங்க செய்யறோம். நம்ம கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம வருஷங்கள்லாம் எங்க நிறைய இடம் செஞ்சிருக்கோம். என் ஸ்னேகா மாதாஜி எப்போதும் வெரி டெடிகேட். அவங்க நல்லபடியாக அரேஞ்ச் பண்றாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி. ஓகே, நிறைய வாட்டி நம்ம வந்திருக்கோம். தாமோதரா தாமோதரா என்னதுன்னா இட்ஸ் வெரி ஸ்பெஷல் மந்த். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாசம். எப்படி இப்ப தமிழ் மாசம் ஒண்ணு முக்கியமான மாசம் ஓடுது பாருங்க. என்ன மாசம் இது? இது புரட்டாசி மாசம் ஓடுது. புரட்டாசி ஃபோர் யாருக்கு? லார்ட் விஷ்ணு, வெங்கடாஜி பாலாஜிக்கு. ஓகேவா? அதே போல நம்ம பாத்தீங்கன்னா இது தாமோதர மாசம். தாமோதர நிறைய பேருக்கு தெரிய கொஞ்சம் வாய்ப்பு குறைவா இருக்கும். தாமோதர புதுசா இருக்குன்னு. அது சமஸ்கிருதத்துல அது என்ன சொல்லுவாங்க? தாமோதரா சொல்லுவாங்க. தாமோதரான்னா என்ன அர்த்தம்னா, தாமோதரான்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த போட்டோல பாத்தீங்கன்னா இதுல யாரு தெரியுதா? காட்டுங்க சிஸ்டர். உங்க பேர் என்ன சிஸ்டர்? அருள் அரசி. தமிழ் தமிழ் உங்க மகளா? ஓ, ஓகே ஓகே. அருளரசி மத்தது உங்களை தான் கேட்டு இருப்பாங்க. எப்ப எப்ப உங்க மகளை கூட்டு போறீங்க, எங்க ஃபேமிலி கூட்டு போறீங்கன்னு. அருளரசி, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க இந்த ப்ரோக்ராம்? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இந்த போட்டோல நீங்க என்ன பாக்குறீங்க? ஜஸ்ட் கேள்வி பதிலோட போவோம். ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட்டட், ரொம்ப நான் கிளாஸ் எல்லாம் கேங்க அப்படி இல்ல. சிம்பிளா போறோம். அருளரசி ஓகே தானே? ஓகே, அந்த போட்டோல நீங்க என்ன பாக்குறீங்க? கிருஷ்ணர். ஓகே, வேற யார் பாக்குறீங்க? யாரு கேட்டு வேற யாரு என்ன என்ன பண்றாங்க? யாரு அது? இன்னும் யாரு? மதர். மதர் பேரு கிருஷ்ணா. மதர் பேர் என்ன கிருஷ்ணா? உங்க மதர் பேர் இல்ல. ஏ, யசோதா. கிருஷ்ணா மதர் பேரு யசோதா. ஏன் அங்க என்ன பண்றாங்க அருளரசி? அங்க பாத்தீங்களா? ஃபீட் பண்றாங்களா? உள்ள லைட் போட்டுருக்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? என்ன என்ன பண்றாங்க? சார் நீங்க என்ன பாத்தீங்க சார்? சார் உங்க பேரு சார்? சண்முகநாதன் சார். ஓகே, ஹரிகிருஷ்ணா சார். ஓகே, இது இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல எதுக்கு வந்தீங்களா? செகண்ட் டைம். லாஸ்ட் இயர் வந்தீங்களா சார்? தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட் இயர் எல்லா இயர்ஸும் ஒரே ஒரே போட்டோ தான் சார். ஒரே ஒரே போட்டோ வச்சு தான் நம்ம எல்லா இடத்துலையும் ப்ரோக்ராம் பண்றோம். ஓகே, இந்த போட்டோ நீங்க என்ன சார் பாக்குறீங்க? அங்க பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? சரியா பாக்கலையா? பாக்குறீங்களா? பேபி ஃபீட் பண்றாங்களா? ஓகே, வேற யாரு புதுசா வந்திருக்காங்க? மத்தஜி, ஹரிகிருஷ்ணா மூலையில இருக்கீங்களா? ஹரிகிருஷ்ணா. நான் எவ்வளவு மூலையில உட்காந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். அது உங்க பேர் என்ன மதஜி? கமலா மாதாஜி. ஓகே, வெரி குட். நைஸ் நேம். அதே இந்த போட்டோ நீங்க என்ன பாத்தீங்க? மாதாஜி, நான் நினைக்கிறேன் அடுத்த ப்ரோக்ராம்ல என்ன சொல்றேன், எல்லாரும் நல்ல போட்டோ கவனமா கவனிக்கணும்னு. ஏதோ விலை கொடுத்துட்டான், ரொம்ப பாட்டு காமிக்காமல. பாத்து சரியா பார்க்கல, நீங்க கவனிக்கலையா? மதர் என்ன இன்சிடென்ட் பார்க்கல? அந்த போட்டோல என்னமோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. மிர்ஷ்னா. ஓகே, மிர்ஷ்னா. மிர்ஷ்னா, ஐயோ, கிளாஸ்ல தான் நீ படிச்சுக்கிறானா? இங்கேயும் ஹவுஸ் பாக்குறீங்களா? பேச வந்துச்சு. இதுல என்ன பாக்குறீங்க? இந்த போட்டோ என்ன பாத்தீங்க? ம். யசோதாக்கு யசோதா அவங்களை கட்டுறாங்க. ஓகே, நைஸ் ஆன்சர். அதுல நீ கைத்தறி கொடுக்கலாமா உங்களுக்கு? ஓகே, சரி. இப்ப பாத்தீங்கன்னா யசோதா கிருஷ்ணரை கட்டுறாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ராதா தாமோதரன் நம்ம சொல்லுவோம். ஓகே, தாமோதரன். அந்த தாம்னா பாத்தீங்கன்னா கயிறு. நீங்க அவர் கயிறுல கட்டுறாங்க. ஓகேவா? தென் தாமோ உதரா. உதரா மீன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் பெல்லி, வயிறு. வயிறுல பிடிச்சி கட்டுறாங்க. யசோதா கட்டுறாங்க. ஓகேவா? நம்ம நார்மலா பாருங்க, பகவான எடுத்துக்கிட்டோம். உதாரணத்துக்கு இப்ப முருகர் எடுத்துக்கிட்டோம், விநாயகர் எடுத்துக்கோம், யார சிவபெருமான் எடுத்துக்கலாம், அம்பாள் எடுத்துக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு போட்டோல எப்படி காட்சி கொடுப்பாங்க கரெக்டா? அருளாட்சியா சின்னதா சோட்டை என்ன கொடுவாங்க? அணுவா? அருள். அருள். அப்பா. அருள், நீங்க சொல்லுங்க. போட்டோல யாரும் பாத்துருக்குமா? அம்பாள், முருகர், சிவபெருமான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கமலா மாதாஜி, நீங்க சொல்லுங்க. பிளஸிங் கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? கையில வச்சு கட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி காட்சி எந்த பொருளும் கிடைக்காது. யாரும் எங்கேயுமே நடக்காது இது. ஆனா இங்க என்னன்னா, இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். கிருஷ்ணர் அவதாரம் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா
இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாமோதர வந்து முக்கியமா வந்து என்னன்னா யசோதா கிருஷ்ணரை கட்டுறாங்க. யசோதா கிருஷ்ணர் கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து யாருன்னா பகவான் கடவுள் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது. நான் சொல்லல, புக்ல சொல்லப்படுது. எந்த புக்ல? நம்ம படிக்க வேண்டிய புக்கு முக்கியமான புஸ்தகம் என்ன அருள் சொல்லுங்க. ஓகேல அல்ல அம்மா அம்மா நிறைய ட்ரைனிங் கூட்டு வந்திருக்காங்க போல. இவன் எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்பான், ரெடியா இருக்கு. அதாவது நம்ம பாருங்க நார்மலா பேசிக்கா சார் நம்ம வந்து இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா குரான் படிக்கிறாங்க கரெக்டா சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைபிள் படிக்கிறாங்க கிறிஸ்தவங்க. ஓகே, பேசிக் இந்துக்கள் பேசிக்கா படிக்க வேண்டிய புஸ்தகம் கமலா மாதிரி என்னது? கீதா. பகவத்கீதா. பகவத்கீதை நம்ம படிக்க வேண்டியது. அப்ப பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா? கிருஷ்ணன் சொல்றாரா? கிடையாது அருள். யார் படிக்க சொல்றா? கிருஷ்ணா சொல்லுங்க. அம்மா கேட்காதீங்க விஷயம். அம்மா ஃப்ரீ விட்டுருங்க, அம்மா லீவ் விடுங்க இன்னைக்கு. அம்மா பாக்காதீங்க, அம்மா சைடு திரும்பாதீங்க, என் சைடு மட்டும் திரும்புங்க இன்னைக்கு. அதாவது பகவத்கீதை யாரு படிக்கணும் சொல்றாங்க. இப்ப கிருஷ்ணர் பேசிட்டாரு, அர்ஜுன கிட்ட பேசிட்டாரு. எங்க அந்த பெட்டில் ஃபீல்ட்ல நிறைய பேர் என்ன சார் நினைச்சுக்கிறாங்க, இதை சண்டை புஸ்தகம். கரெக்டா சார்? சார் சண்முகநாதன் சார் கரெக்டா? எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சண்டை புஸ்தகம். இது பாரு முன்னுக்கே சண்டை, ஏற்கனவே வீட்டுல பல சண்டை நடக்குது, இதை வச்சு இன்னும் சண்டை நடந்ததுன்னு. அப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க இது சண்டை நினைச்சுக்கிறாங்க. இது நாட் சண்டை புஸ்தகம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஆஃப் த நாலேஜ். ஓகே, ஒரு ஆள் வேலை கொடுத்து 2 பேர் வேலை கொடுங்க. அப்படியே வேலை போட்டுருங்க ப்ரோ. அது ஃபுல் ஆஃப் த நாலேஜ். இது என்ன நாலேஜ்னா பகவத்கீதை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஜஸ்ட் ஒரு ½ தான் பேசினாரு. ஜஸ்ட் ஒரு ½ வந்து பகவான் பேசினாரு. ஏன் பேசினாருன்னா இது வெறும் அர்ஜுனன் மட்டும் இல்ல, நம்ம எல்லா ஹியூமன் கைண்டுக்கும் எல்லாருக்கும் பேசினாரு சார். ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாரும் பேசினாரு. அதனால பகவத்கீதையை பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஹிந்துக்கள் சொல்லி வார்த்தை இருக்காது. பகவத்கீதை 5000 வருஷம் 5000 இயர்ஸ் பிஃபோர். அப்ப வந்து இந்து கிறிஸ்டியன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்துருங்க, இங்க வாங்க. இந்து கிறிஸ்டியன் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்து வந்து கிறிஸ்டியன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2000 இயர்ஸ் தான். இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1000 இயர்ஸ் தான், 1000 இயர்ஸ் தான் வந்துச்சு. ஆனா இந்த பகவத்கீதை பேசும்போது எந்த மதமும் கிடையாது. நோ ரிலிஜன். அண்டர்ஸ்டாண்ட் அருள்? நோ ரிலிஜன். அதனால இந்த பையன் இந்துன்னு போட்டுக்காரு. அப்ப இது வந்து என்னன்னா சனாதன. சனாதனா மீன்ஸ் என்னன்னா எல்லாரும் எல்லாரும் படிக்கணும் புஸ்தகம், முக்கியமான புஸ்தகம் இந்த பகவத்கீதா. இந்த பகவத்கீதால வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரு வந்து படிக்க சொல்றாங்கன்னா கிருஷ்ணன் சொல்லல. அவர்கள் வந்து படிங்க, புக்கை படிங்க, புக்கை படிங்க. சண்முகநாதன் சார் நீங்க புக்கை படிங்க சொல்லல, யாரும் சொல்லல. இந்த புக்கை வந்து யாரு படிக்க சொல்ல, ஏய் தயவு செய்து படிங்கப்பா, இந்த படிச்சாதான் நம்ம வாழ்க்கை உட்பட முடியும்னு யாரும் சொல்றா? கமலா மாதாஜி சிவபெருமா பிடிக்குமா உங்களுக்கு? சும்மா பிடிக்காதா? நான் அப்படியே சும்மா ஜஸ்ட் எல்லாரும் அட்டென்ஷன் பண்ண கேள்வி சும்மா இல்லைன்னா நான் நம்ம பேசியிருப்போம் அவங்க பாடி எல்லாரும். அதோட சிவபெருமா பிடிக்குமா? இல்ல சிவபெருமான் லார்ட் சிவா. லார்ட் சிவா பிடிக்குமா? பாத்துருக்கீங்க. ஓகே, அப்ப லார்ட் சிவா வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல இது சங்கராச்சாரியா, ஆதி சங்கராச்சாரியாரா வராரு கலியுகத்துல. ஆதி சங்கராச்சாரியாரா கலியுகத்துல சிவபெருமான் வந்து என்ன பண்றாருன்னா இந்த பகவத்கீதையை படிக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. 7 மகாத்மியம் கொடுத்துட்டு போறாரு. 7 மகாத்மியனா இந்த குளோரிபிகேஷன், 7 குளோரிபிகேஷன் கொடுத்துட்டு போறாரு பகவத்கீதா. இதை படிக்கிறது ரொம்ப நல்லது. நீ கங்கா யமுனா ஏர் ஏசியா கப்பல்ல டிக்கெட் போட்டு போயிட்டு அங்க போய் வாரணாசி கங்கா யமுனா குடிச்சு பாவத்தை போக்குறது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே அதோட பல மடங்கு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை படிக்கிறது. கரெக்டா சார்? நிறைய பேர் பாவத்தை கழிக்கிறதுக்கு அங்க போறாங்களா இல்ல இந்தியாவுக்கு? வாரணாசி அப்புறம் கங்கா யமுனா காவேரி போய் 3 முங்கிட்டு வருவாங்க. உண்மையில சார்? அதோட பெரிய பெனிஃபிட் எதுல இருக்கு அருள்? பகவத்கீதா வச்சா மட்டும் பார்த்து அது என்ன பண்ணும், படிச்சா மட்டும் படிச்சது என்ன பண்ணும் கமலா மாதாஜி? பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்றது முதல்ல லிசன் பண்ணி கேட்கணும். அதுக்காக தான் பகவத்கீதா. அப்படிப்பட்ட பகவத்கீதை ஏன் வந்து படிக்க சொல்றாருன்னா சிவபெருமான் படிக்க சொல்றாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதை எழுதுறது வந்து யாரு அருள்? யாரு கமலா மாதாஜி? யாரு எழுதுறாங்க அது பகவத்கீதா? விநாயகரா. கமலா மாதாஜி கை தட்டி கொடுங்க. வரணே நல்லா கை தட்டி கொடுங்க. விநாயக பெருமான் தான் எழுதுறாரு. ஓகேவா? பாருங்க, அப்பா வந்து படிக்க சொல்லிட்டாரு. யாரு? சிவபெருமான். பையன் எழுதிட்டாரு. தென் பகவத்கீதையில மமா மாயா துரத்தையான சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. மாயானா வந்து என்னன்னா துர்கா தேவி. மாயானா துர்கா தேவி. அப்ப மாயா வந்து என்னோட சக்தின்னு சொல்லிட்டு மமா மாயா சொல்லி பகவான் சொல்றாரு. அப்ப துர்கா தேவி அம்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சக்தி தான். ஓகேவா? ஏன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதால 10வது சாப்டர்ல கிருஷ்ணர் வந்து எல்லாமே ஒரு விஷயம் சொல்லிட்டே போடுவார். அதுல அகம் கார்த்திகேயா, நான் தான் கார்த்திகேயன்னு சொல்லுவாரு. கார்த்திகேயன் யாரு அருள்?
முருகர் பேர்ல முருகுதான் கார்த்திகேயன். அப்போ வந்து முருகப்பெருமான் அந்த அப்புறம் அதுக்கப்புறம் 11ஆம் சாப்டர்ல அவர் தசாவதாரம் எடுக்கிறாரு. தசாவதாரம் எடுக்கும்போது அதுல வந்து எல்லா வகையான கேரக்டரும் வருது. டெமிகாட்ஸ், தேவர்கள், அசுரர்கள் எல்லாமே வருது தசாவதாரம். ஓகேவா? ஏன்னா அதுல வந்து அவர் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் வந்து விஷுவலா காட்டுறாரு, காட்சியா காட்டுறாரு. ஓகே சார், எல்லாமே வந்து காட்டுறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட பகவத்கீதா வந்து முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இது வந்து சிவபெருமான் படிக்க சொல்றாரு, முருகப்பெருமான் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு, அம்பாள் வந்து பகவானோட சக்தி, விநாயகர் பெருமாள் எழுதிட்டாரு. மொத்த சிவபெருமான் ஃபேமிலி படிக்க சொல்லிட்டாங்க. ஓகே அருள், நம்ம என்ன பண்றோம் அருள்? நம்ம வந்து படிக்கிறது இல்லை. உண்மையில கமலா மாதாஜி நம்ம படிக்கிறது இல்லை. சோசியல் மீடியா கரெக்டா இல்லையா மாதாஜி? இந்த மாதிரி ஏதோ அவசரத்துல ஒரு வாட்டி ஸ்னேகா மாதாஜி மாதிரி ஏதோ புண்ணிய ஆத்மா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்கன்னா ப்ரோக்ராம அதை படிக்கிறோம், இல்லைன்னா அதுவும் கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து வீக்லி ப்ரோக்ராம் தான் அரேஞ்ச் பண்றோம். அப்ப இது ஏன் படிக்கணும், எதுக்கு முக்கியமானா பகவான் வந்து யாருன்னு இது கடவுள் யாரும் சொல்லப்படுது. சரி, முதல்ல வந்து இங்க பிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஏன் பகவான்னா கடவுள் யாருன்னு தெளிவா சொல்லப்படுது. ஓகேவா? இப்ப பாருங்க, விநாயகர் பெருமான் எழுதுறாரு. ஓகேவா? இதுல நிறைய கேரக்டர் உள்ளுக்குள்ள வருது, நிறைய கேரக்டர் பேசுறாங்க. சஞ்சயன் பேசுறாரு, திருதராஷ்டர் பேசுறாரு. இவங்க எல்லாம் பேசும்போது அந்த ஸ்லோகத்தை எப்படி எழுதுறாருன்னா, திருதராஷ்ட உவாச்சா சஞ்சயன் உவாச்சா, சஞ்சயன் பேசுகிறாரு, சஞ்சயன் ஸ்போக், திருதராஷ்டர் ஸ்போக்னு பேசுறாரு, போடுறாரு அங்க. அதுக்கப்புறம் ஸ்லோகம் வருது. ஆனா கிருஷ்ணர் பேசும்போது கிருஷ்ணர் பேசுறாரு, கிருஷ்ணா ஸ்போக்னு போடல. அங்க என்ன போறாருன்னா ஸ்ரீ பகவான் உவாச்சான்னு சொல்லி போறாரு. ஸ்ரீ பகவான் வச்சுன்னா அங்க கடவுள் பேசதான் போறாரு. அப்ப விநாயகர் பெருமான் இங்க என்ன டிக்ளேர் பண்ணாருன்னா கடவுள் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதே போல பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து இந்த சங்கராச்சாரியாராவது பூமிக்கு வரும்போது அவர் வந்து ஒரு ஸ்லோகத்தை பாடுறாரு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே ஏ சம்ஸ்காரி பௌஸ்காரி கிருப்பையா பாரி பாரி முராரி. அப்ப பஜ கோவிந்தம்னா என்ன அர்த்தம்னா, பஜ கோவிந்தம்னா பஜ மீன்ஸ் பாடுங்கோ, பாடுங்க. உண்மையிலையா அருள்? பஜனா பாடுறது. யாரு? கோவிந்தம். கோவிந்தனா யாரு கமலா மாதாஜி? கோவிந்தா யாரு? கிருஷ்ணரு. நம்ம இடத்துல நம்ம பாருங்க, நிறைய பேர் கோவிந்தா கோபாலம் பேசுவாங்க. பகவான் கிருஷ்ணனோட ஒரு வகை பேரு. பகவானுடைய நாமத்தை பாடுங்க, பகவான விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சிவபெருமான் சொல்றாரு. சிவபெருமான் வந்து எவ்ரி டே எவ்ரி டைம் ஒவ்வொரு சில இடத்துலயும் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க எங்கெங்கெல்லாம் விஷ்ணு சேத்திரங்க, எங்கெங்கெல்லாம் வந்து பகவான் விஷ்ணுவோட சேத்திரம் இருக்கோ, ஹொலிதாம் இருக்கோ, அங்கெல்லாம் சிவபெருமான் இருப்பாரு. நீங்க யாரு திருப்பதி போயிருக்கீங்க? அவர்கள் போயிருக்கீங்களா? கேரளா, தமிழ்நாடு, இல்ல இந்தியா போயிருக்கீங்களா? இப்ப எங்க போறீங்க, எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க? கேளுக்கா, கேரளாக்கா? எங்க ஏதாச்சும் விஷ்ணு சேர்த்து போறீங்களா? குருவாயூர் போயிருக்கீங்களா? நீங்க எந்த விஷ்ணு சேத்திரத்துக்கு போனாலும், நீங்க எங்க போனாலும் அங்க சிவபெருமான் இருப்பார். பிகாஸ் சிவபெருமான் தான் வந்து பகவான் யாருன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? கிருஷ்ணர் விஷ்ணு அது ஒரு கேங்க. ஏன் கமலா மாதாஜி? சிவபெருமான் வந்து இது ஒரு கேங்க. நீ பெருசா, ஏன் சண்முகநாதன் ப்ரோ கரெக்டா இல்லையா? நான் பெருசா. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கேங் சண்டை வந்துருச்சு. இப்ப அவங்க ஒத்துமையா தான் இருக்காங்க கமலா மாதாஜி. ஏன்னா நம்ம இது படிக்கிறது இல்லை, அதனால சண்டை. அவன் பாருங்க, எழுதி படிக்க சொல்றது சிவபெருமான் ஃபேமிலி. அப்போ பகவான் கடவுள் வந்து யாருன்னா இங்க பகவான் கிருஷ்ணன் சொல்றாங்க. கிருஷ்ணர் இங்க ஒரு அவதாரம் தானே, எப்படி கடவுள்னு எல்லாருமே சொல்றாங்க. பிரம்மதேவ சொல்றாரு, ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரா அனாதி ஆதிகமும் சர்வ காரணம். பகவான் எல்லா காரணம்னு எங்க எல்லாமே டிக்ளேர் பண்ணாங்க. அதே சமயத்துல பகவான் கிருஷ்ணன் கடவுள்னால மத்தவங்களை வந்து நம்ம அவமதிக்கிறோம், மத்தவங்களை வந்து நம்ம டவுன் கிரேட் பண்றோம் கிடையாது. எல்லாருக்கும் சமமான மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? அதையும் பகவத்கீதை சொல்லப்படுது. அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட கடவுளை பகவான் வந்து யசோதா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கயிறு வச்சு கட்டுறான். எப்ப வந்து வீட்டுல அம்மா அடிப்பாங்க மனுஷன், 7A போட்டா நல்லா வந்து நல்லா ஸ்கோப் பண்ணா அப்ப அடிப்பாங்களா? சேட்டை பண்ண அடிப்பாங்களா? சேட்டை பண்ண. அப்ப கிருஷ்ணர் சேட்டை பண்றாரு, யசோதா அடிக்கிறாங்க. இது என்னன்னா பகவான் கடவுளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அன்பால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் வந்து இங்க ஒரு பிக்சரா காட்சியை காட்டுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் சார்? புரியுதா சார்? சண்முகநாதன் ப்ரோ, கடவுளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படின்னா அன்பால, பாய் லவ். புரியுதா அருள்னி? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம, அதனாலதான் இந்த மாசம் வெரி வெரி ஸ்பெஷல் மாசம். அப்ப இந்த மாசத்துல யாரு நெய் தீபம் ஏத்துறாங்களோ, நெய் தீபம் காட்டுறாங்களோ, ஓகேவா? நம்ம இங்க 4, 2, 3, 7 சொல்லுவோம். ஆனா நான் நிறைய இடத்துல போயிருக்கேன், அவங்க எல்லாம் கட்டிடுவாங்க 3, 2, 7, எத்தனை 8 எல்லாம் கட்டிடுவாங்க. ஓகேவா? அது டசன்ட் மேட்டர். ஆனா அந்த நெய் தீபம் காட்டும் போது அது என்ன ஆகும்னா, இப்ப எதுக்காக விலை காட்டுறோம்? சண்முகநாதன் சார்,
இது வெரி எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஜஸ்ட் உங்க ஐடியா சொல்லலாம். எதுக்காக நான் விளக்கு காட்டுறோம்? வெறும் இங்க மட்டும் இல்ல பாருங்க, கோயிலுக்கு போனா விளக்கு காட்டுறோம், அம்பாளுக்கு விளக்கு காட்டுறோம், அப்புறம் புரட்டாசி விளக்கு காட்டுறோம், பிரதோஷம் விளக்கு காட்டுறோம், அப்புறம் வேற எதுக்கும் விளக்கு காட்டுறோம், அப்புறம் தீபாவளிக்கு வரப்போகுது தீபாவளிக்கு விளக்கு காட்டுறோம். வாய் அருள் அருள் எதுக்காக இந்த விளக்கு வச்சாங்க சொல்லுங்க. சும்மா எதுக்காக விளக்கு? வாட் சிம்போலிக்? பாருங்க வேலை பாருங்க, ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இங்கேயும் பார்க்கணும், இங்க லைஃபும் பார்க்கணும். நிறைய ப்ரீச்சிங் ஒர்க்லாம் இதுதான். ஓகே சார், வெரி குட் ஐடியா சார், வெரி நைஸ். கமலா மாதாஜி சொல்லுங்க, விளக்கு எதுக்காக? நீங்க இதுக்கு இப்ப பெரிய நாலேஜ் தேவையில்ல, பேசிக்கா நம்மளுக்கு வந்து எதுக்காக விளக்கு வச்சாங்க? வாய் விளக்கு ஏன் விளக்கு காட்டணும்? மாதாஜி நீங்க கோபிக்க கூடாது, சொல்லாதீங்க, நீங்க எழுதாதீங்க ஸ்னேகா மாதாஜி. சும்மா உங்க ஐடியா மனசு தோறும் சொல்லுங்க, எதுக்காக விளக்கு? கரெக்ட், நீங்க தான் நிறைய லைட் போட்டுருக்க மாதாஜி, நல்லா லைட் போட்டுருக்காங்க, எதுக்காக விளக்கு திருப்பியும்? சரிங்க, சும்மாதான். வெரி குட், நைஸ் ஆன்சர். அருள் சும்மா எதுக்காக விளக்கு? இப்ப பாருங்க, தீபாவளி விளக்கு காட்டுறோமா இல்லையா, விளக்கு வைக்கிறோமா இல்லையா? எதுக்காக விளக்கு ஏற்றி வைக்கிறோம்? இதெல்லாம் கேள்வி கேட்கணும். பரம்பரை அடுத்து உங்களுக்கு தான். அம்மா கிடைக்க கூடாது, நீங்க சும்மா சொல்லுங்க. சரஸ்வதி மதி, சரி நீங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒளி ஒளியாக விளக்கட்டும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இது என்ன சிம்பிளிக் இந்த விளக்கு? இப்ப பாருங்க, இந்த விளக்கு வந்து எரியுதா? ஓகேவா? இதுல நம்ம என்ன ஊத்துறோம்? எண்ணெய் ஊத்துவோம், நெய் ஊத்துவோம். நம்ம பச்சை தண்ணி ஊத்த முடியுமா? ஏன் முடிச்சுட்டா சூத்தனை ஊத்தனாலும் இல்லையா? இல்ல ஊத்துதான், என்ன வேணா ஊத்தலாம்ல, என்ன வேணா ஊத்தலாம். ஆனா நம்ம வந்து நெய் ஊத்துறோம், இல்ல எண்ணெய் ஊத்துறோம். இது என்ன சிம்பிளுக்கு? ஏன் விளக்கு வாங்கி எதுக்காகன்னா, இந்த தீபம் இருக்குல்ல, லைட் இருக்குல்ல, இந்த லைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனசு பாத்தீங்கன்னா, நம்ம மனசு இருக்குல்ல, நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா பௌதிகத்தை எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம மனசு வந்து குப்பா மாதிரி இருக்கு. சோ மாச் பேட் திங்ஸ் மனசுல என்னென்னமோ இருக்கு. அதாவது வந்து நம்ம வந்து நிறைய பேரை வந்து எனிமையா வச்சிருப்போம். சில சமயத்துல நம்ம சோ மாச் டிசைர் ஆசைகள் இருக்கும், அப்புறம் தேவையில்ல கெட்ட எண்ணங்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. உண்மையில கமலா மாதாஜி, எல்லாம் என்னென்னமோ உள்ளுக்குள்ள இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து மாயா அந்தக்கார் சொல்லுவாங்க. மாயா அந்தக்காரனா அது வந்து பாத்தீங்கன்னா இருட்டு மாதிரி, நம்ம மனசை வந்து இருட்டாக்கி நம்மள வந்து கடவுள்கிட்ட போக விடாது. ஏன் இதெல்லாம் கும்பிடுக்கிட்டு என்ன பண்ணி என்ன சேகம் அதை கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்திருக்கேன், இதெல்லாம் நான் வந்துருவேன். இந்த மாதிரி மாயா இது வந்து மனசு வந்து அழுக்கு ஃபுல்லா டார்க் ஆக்கிரும். ஃபுல்லா டார்க் ஆக்கி என்ன பண்ணுவோம், நம்ம கடவுள்கிட்ட போக விடாது. நீங்க பாத்தீங்களா, சில பேருக்கு கோயிலுக்கு போறதே பிடிக்காது. கமலா உண்மையில கமலா மாதாஜி, கோயிலுக்கு அதாவது வந்து அம்மா ஐயா என்னை போய் டிராப் பண்ணிருக்கியா, டிராப் பண்ண கூட நான் கோயிலுக்கு வர மாட்டேன். அந்த மாதிரி கோயிலே பிடிக்காது. அப்புறம் கடவுள் என்னன்னு சொல்லி நாஸ்திகம் பேசுவாங்க. உண்மையிலே அருள் கடவுள் என்ன? நீ நல்லா யோசி கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம நம்ம மக்கள் சொல்லிருப்பாங்க, கீழ்பட்டிருக்கீங்களா? நீங்க படிக்கிறீங்க, வேலை செய்றீங்க, நீங்க வேலை செய்றீங்களா? அப்ப கம்பெனியா சரி, ஸ்கூல் டீச்சர் டீச்சர் இவ்வளவு நேரம் டீச்சர் கிட்ட பேசிருந்தேன். மாதிரி நீங்களும் அவ்வளவு அமைதி இருந்தீங்க. செகு மச்சவனா செகு, உண்மை இல்லையா? இவ்வளவு நேரம் நான் படிக்கிறீங்கன்னு வச்சிருந்தேன். பாருங்க, அப்ப சில பேர் கடவுள்னு சொல்லுவாங்க. ஈவன் டீச்சருக்குள்ள கூட சில பேர் கடவுள் இது பண்ண மாட்டாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, இந்த நாஸ்டிக் இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த எத்திஸ் வந்து நாஸ்டிக் இது பண்ணுவீங்க ஓன்லி இந்தியன் கல்ச்சர்ல மட்டும் தான் இருக்கும். இஸ்லாத்துல கிறிஸ்தவங்களை வந்து கடவுள்னு சொல்லவே மாட்டாங்க. சண்முகம் சார், எங்காச்சும் இஸ்லாம் வந்து அல்லா எல்லாம் சொல்லிருக்காங்களா? யாரும் கிறிஸ்தவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் சொல்லிருக்காங்களா? அம்மாவா? கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அருள். பாத்தீங்களா, யாச்சும் கிறிஸ்தவங்க ஜீசஸ் கிரைஸ்டே இல்ல சொல்லிருக்காங்களா? நீங்க ஒரு ஆள் கூட தேட முடியாது. அல்லா நபிகள் நாயகம் இல்ல, அல்லா இல்லைன்னு சொல்லி ஏன் சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்பாலும் சொல்லுவோம், என்ன சொல்லுவா? கடவுள் இல்ல, அது கல்லு, இந்த கல்லு என்ன செய்ய போகுது? பிகாஸ் வந்து நம்ம என்னன்னா, நம்ம வந்து ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பிகாஸ் நம்மளோட சோ மச் நாலேஜ் இருக்கு, ஆனா அது நம்ம நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதனாலதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரோக்ராம் எதுக்காக வைக்கிறோம்னா, இந்த மாதிரி வந்து நம்ம மனசுல அழுக்கா இருக்க சாக்கடையா இருக்கு பாருங்க, இந்த மனசுல அழுக்கெல்லாம் வெளியாக்கணும். இந்த மாதிரி கதைகளை கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும் போது தான் மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த இருட்டான இடத்துல லைட்டு வரணும், அது சிம்போலிக்கு தான் நமக்கு விலகு காட்டுறோம். ஓகேவா? நெய் ஏன் ஊத்துறோம்னா, நெய் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா? நெய் குறைஞ்சிட்டா என்ன ஆயிரும்? அணைஞ்சு போயிடும், செத்து போயிடும்.
அதே போலதான் அந்த நெய் வந்து என்ன எதுக்கு சிம்போலிக்னா நம்ம மனசு வந்து நெய் மாதிரி பியூரா இருக்கணும். அப்ப நெய் மாதிரி நம்ம மனசு பியூரா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நாலேஜ் எப்பவுமே நம்மளுக்கு பிரைட்டா இருக்கும். நம்மளுக்கு வந்து மனசு வந்து சாக்கடை மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப அழுக்கா இருந்துச்சுன்னா அங்க விளக்கு இருக்காது. அங்க என்ன இருக்கும் கிருஷ்ணா? விளக்கு அடைச்சா என்ன இருக்கும்? டார்க்னஸ், இருட்டு. புரியுதா நீ? இத போயிட்டு அடுத்த வாரம் ஆஃப்டர் தீபாவளி முடிஞ்சோடனே பிள்ளைங்களுக்கு விளக்கு ஏத்துனியா, சின்ன ஒரு சின்ன உங்க செக்ஷன் எடுத்து லைட்டா எடுத்துருங்க. யூஸ்ஃபுல் உண்மை இல்லையா? இந்த லைட் வச்சு நீ லைட் சின்ன லைட்டா கிளாஸ் கொடுத்துடலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக தான் நம்ம வந்து விளக்கு ஏத்துறோம். ஓகேவா? அப்ப விளக்கு காட்டும் போது நம்ம வந்து வெளியில வெறும் நம்ம முன்னோர்கள் நம்மளோட ஆச்சரியர்கள் நம்ம இந்து கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா எதுவுமே சிம்பிளா வைக்கல. சும்மா ஜஸ்ட் லைக் தட் வச்சுட்டு போல. ஏன் கால் கழுவணும்? எதுக்காக வந்து கோயில் வெளியே நிற்கும் போது ஏன் கோபுரத்தை கும்பிடணும்? எல்லாருமே இருக்கு. ஒண்ணு இருக்கு. நீ கோயிலுக்கு பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 கம்பம் இருக்கும், பெருசா இருக்கும். வெளி கொடி சொல்லுவாங்க, அது கும்பிட்டு போகணும். அப்புறம் உள்ள ஒரு கொடி இருக்கும், எதுக்காக கும்பிடணும்? அப்புறம் அம்பாள் கோயில் இருந்தா மண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்குமா? உண்மையிலே கமலா மாதாஜி அவர் மண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தாமரை பொம்மை கவுத்து வச்சிருப்பாங்க. அது ஏன் நிறைய பேர் தெரியாது. உண்மையில நீ கோயில் போயிருக்கீங்க தானே? ஒரு ஒரு சிங்கம் இருக்கும். சிங்கத்து மண்ணுக்கு ஒரு தாமரை பொம்மை மாதிரி கவுத்து வச்சிருப்பாங்க. இதான் ரவுண்டா இருக்கும். அது யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பூஜாரி சந்தனம் வச்சுட்டு கழுவிட்டு சந்தனம் வச்சுட்டு பூ வச்சுட்டு போயிடுவாரு. உண்மையில கமலா மாதாஜி போயிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா இல்லையா? அது என்ன சண்முகா சார் பாத்திருக்கீங்களா? கோயில பாத்திருக்கீங்களா? அம்பாள் கோயிலா இருக்கட்டும், அம்பாள் கோயிலா சிங்கம் இருக்கும். சிவபெருமா கோயிலாம் என்ன இருக்கும்? மண்ணுக்கு நந்தி இருக்கும். ஆனா எல்லா கோயிலும் போய் மின்னுக்கு வந்து தாமரை பூ கவுத்து வச்ச மாதிரி ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இஸ் கால் பலிபீடம். பலிபீடம் மீன்ஸ் வந்து என்னதுன்னா நம்மளுடைய என்னென்ன நம்ம ரிக்வயர்மெண்ட் இருக்குல்ல, பகவான் கிட்ட கேட்போம், முருகன் கிட்ட, அம்பாள் கிட்ட, கோயில்ல கேட்போம், எனக்கு அது கூட இதை கூட லிஸ்ட் போடுங்க. இது எல்லாமே வந்து அந்த பலிபீடம் தான் ரிசீவ் பண்ணி அங்க உள்ளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்ப இதெல்லாம் வந்து சும்மா வச்சுட்டு போய் இது எல்லாத்துக்கும் ஒன்னு ஒரு சிம்போலிக் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, அப்ப ஒன்னொன்னுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை வச்சுதான் நம்ம வந்து வழிபடுறோம். அப்ப அதனால நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கு காட்டுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் விளக்க காட்டி மட்டும் போறது இல்ல, நாலேஜ் எடுத்துக்கணும். அப்ப நம்மளோட முக்கியமான பகுதிகள் நாலேஜ் வந்து என்னன்னா, இப்ப விளக்கு காட்டுறோம், லைட் வரணுமா இல்லையா? மனசுக்குள்ள வெளிச்சம் வரும். உண்மையான வெளிச்சம் வந்து என்னது? உண்மையான வெளிச்சம் வந்து என்னதுன்னா நம்ம இந்த பிறவி, இந்த மனுஷ பிறவி, ஹியூமன் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி ரேர்லி அச்சீவ். ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய பிறவி. இது வந்து டாக்கு, நாய், பூனை, பப்பி இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. இதெல்லாம் நம்ம பல பிரிவு எடுத்துட்டோம். நம்ம பல வாட்டி பப்பியா பிறந்துட்டோம் சார். உண்மையிலையா? பல வாட்டி வந்து நம்ம வந்து எல்லாம் பிறந்துட்டோம். இது வந்து சிவபுராணம் சொல்லப்படுது. புல்லாகி புழுவாகி பூழாகி பல்விரகமாகி பாம்பாகி பேயாகி பல் அசுரராகி இந்த மாதிரி பல பல பத் பிறந்துட்டோம். சோ மச் பத். நம்ம தான் பேய், பெரிய பேய் நம்ம தான் பூதம். வேற பெரிய வெளி பூதம் இல்ல. நம்ம எல்லாம் பிறந்துட்டோம். அப்ப இதெல்லாம் கடந்துதான் நமக்கு ஒரே ஒரு ஹியூமன் பர்த் கிடைக்கும், ஒரே ஒரு மனசு பிரிவு கிடைக்குது. அந்த மனச பிரிவு வந்து நம்ம எப்படி வந்து வெரி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ண சொல்லி அது சொல்லி கொடுத்துதான் பகவத்கீதா. நம்ம என்ன நினைச்சுக்கணும் ஸ்கூல்ல? இது கண்ட புஸ்தகம். முன்னுக்கு வந்து ஏன் என்ன டீச்சர் அருள் டீச்சர்? அருள்னி அருளா? அருள் அரசி. நான் அருள்னி அருள் உண்மையிலையா? இது சண்டை புஸ்தகம். ஈவன் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் நாலேஜபிள் நல்லா படிச்சு எடுக்கேட்டட் பீப்புள் கூட அவங்க கூட இது தெரியுது கிடையாது. ஓகேவா? அப்ப இது சண்டை புக்குன்னு வச்சுக்கிறோம். இது முக்கியமான வந்து ஒரு இப்ப நிறைய வெளிச்சம் சொல்றோம். வெளிச்சம்னா நம்ம மனசுக்குள்ள வரணும். இப்ப தீபாவளி வந்து தீபாவளி என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தீபாவளி? ஸ்னேகா மாதாஜி நீங்க சொல்லக்கூடாது, அனுசரி நீ சொல்லக்கூடாது. தீபாவளி என்றால் என்ன அர்த்தம்? கிருஷ்ணா செக்கு பாரு, உங்களை சுத்தி 3 செக்கு, இங்க ஒரு செக்கு, அங்க ஒரு செக்கு, அங்க ஒரு செக்கு. ஓட முடியாது. சொல்லுங்க என்ன மிஸ்டா? அப்படியே டைரக்ட் டிரான்ஸ்லேஷனா? தீபாவளி என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அம்மா பாக்க, அம்மாக்கு ஃப்ரீயா, அம்மா ரெஸ்ட் விடுங்க. நீங்க சொல்லுங்க கரெக்டா தான். சும்மா சொன்னேன். தீபம் ஏற்றி கொண்டாடுறது. ஓகேவா? தீபாவளினா நம்ம வந்து அந்த பாதையில வந்து தீபம் ஏதாவது தீபாவளி. ஓகேவா? அந்த எங்க பாதையில விளக்கு ஏற்றிக்கணும்? நம்ம வீட்டுல விளக்கு ஏற்றி தான் கொண்டாடுறாங்கண்ணே. தீபாவளினா தீபத்தை வந்து வழி மீன்ஸ் பாத். ஓகேவா? அந்த வழியில தீபத்தை ஏற்றி வைக்கணும். நம்ம நினைச்சுக்கோ, வீட்டுல விளக்கு ஏற்றி வச்சுட்டா தீபாவளின்னு. விளக்க உள்ள ஏத்தணும். அதான் ரியல் மீனிங். விளக்கு உள்ள ஏத்துனா நீ வந்து இவ்வளவு நாள வந்து டார்க்னஸ்ல இருந்த, இவ்வளவு நாள் அறியாமல் இருந்துட்ட. நீ வந்து உள்ளுக்குள்ள ஒரு நாலேஜ் ரிசீவ் பண்ணணும். நீ நாலேஜ் எடுத்துக்கணும். அந்த ஒரிஜினல், அது உண்மையான நாலேஜ் வந்து என்னன்னா இந்த பகவத்கீதா நாலேஜ். நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிள் நாலேஜ் வந்து என்ன தெரியுமா? நம்ம இந்த உடம்பு இல்ல, நம்ம ஆத்மா. நம்ம இந்த பிறவி முடிஞ்சோடனே பகவான் கிட்ட போய் சேரணும், கடவுள் லோகத்துல போய் சேரணும். இதுக்காக தான் சிவபெருமா வராரு,
இதுக்காக தான் அம்பாள் வராங்க, இதுக்காக தான் முருகப்பெருமா வராரு, இதுக்காக தான் விநாயகரை வந்து புக் எழுதுறாரு. இல்ல தேவலாம் அவங்க எழுதி வைக்கணுமா? அவரு கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை வந்து பேசிட்டாரு, முடிஞ்சோன்னா அர்ஜுனன் ஓகே வை சண்டை போட்டாரு. உண்மையிலே அருள் அவங்க பாட்டு கிளம்பி போயிருக்காங்க தானே. எதுக்காக புக் எழுதிக்கிறாங்க? இந்த நாலேஜ் உண்மை யாருக்கு? சார் யாருக்கு இந்த நாலேஜ் உண்மையா யாருக்கு இந்த நாலேஜ் வரணும்? நம்மளுக்கு. ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்கும் வந்து சேரணும். அதுக்காக தான் இந்த எழுதி வைக்கிறாங்க. ஓகேவா? அதனால நம்ம இது முக்கியமான நாலேஜ் வந்து என்னன்னா, நம்ம இந்த உடம்புல நம்ம ஆத்மா, இது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ரொம்ப நாள் இருக்குது இல்ல. நம்ம இருக்க பொழுது 70 இல்லைன்னா 60 இல்லைன்னா 80 அவ்வளவுதான். 80 எல்லாம் வரவே வராது. 80 வருமா அருள்? நீ அருள் டீச்சர் வருமா? கஷ்டமா? வாய்ப்பே இல்ல. 60 பிடிச்சாலே பெரிய விஷயம். உண்மையா அருள்? அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிடைக்கிற சான்ஸ்ல இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ப்ரோக்ராம், கிளாஸஸ் நம்ம இப்ப பாருங்க, நம்ம மக்களுக்கு எல்லா இடத்துலயும் வாய்ப்பு கொடுக்குறோம். இப்ப வந்து பாருங்க, இப்ப நீங்க கிளாஸ் கேக்குறீங்க, இப்ப நீங்க மட்டும் தான் நினைக்கிறீங்க கிடையாது. இப்ப அங்க ஜூம்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்ப லைஃப்ல வர பார்த்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் நம்ம வந்து கொடுக்குறோம். பாருங்க, இது ஒரு 16 பேர் இருக்காங்க, இது ஒரு பாருங்க, இது ஒரு 15 16 பேர், இது ஒரு 16 இருக்காங்க. அடுத்த மதிச்சு உங்க ஹவுஸ் ப்ரோக்ராம் பாருங்க, எல்லாத்தையும் பிளாஸ் பண்ணிக்கீங்க. அப்ப இந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம கொடுக்குறோம். ஆன்லைன்ல கொடுக்குறோம், ஆஃப்லைன்ல கொடுக்குறோம், டெம்பிள்ல கொடுக்குறோம். ஆனா நம்ம இது வந்து ஏத்துக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்போம். இப்போ ஒரு ஃப்ராக் இருக்குல்ல, நல்லா மழை பெஞ்சா அந்த ஃப்ராக் வந்து அந்த டவுக்கில் பாத்தீங்கன்னா ரோட கிராஸ் பண்ணும். நம்மளால என்ன பண்ணுவாங்க, காடி எடுத்து சப்புன்னு ஏத்திடுவாங்க. உண்மையா இல்லையா? கமலா மாதாஜி பாத்தீங்களா? எல்லாம் பேன் கேக் மாதிரி எல்லாம் படுத்திருக்கோம்லாம், செத்து போயிருக்கோம்லாம். அப்ப அந்த டவுக்கில் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ராக் செத்து போகும்போது, நம்ம செத்து வந்து அடுத்து வந்து எங்க அம்மாவோட இடத்துக்கு போயிருவேன், என் பாட்டி இடத்துக்கு போய் தெரியுமா? அதுக்கு எங்க செத்து போய் எங்க போறோம்னு தெரியவே தெரியாது. அது வந்து பாத்தீங்கன்னா செத்து போச்சுன்னா அது எங்க போறோம்னு தெரியாது. அதே போல நம்ம என்ன பண்றோம், இங்க பிறக்கிறோம், வயசாகுது, அப்புறம் நோய் டிசீஸ் ஆகுது, அப்புறம் எல்லாம் முடிஞ்சு நம்மளும் செத்து போறோம் ஒரு நாளைக்கு. நம்மளும் எங்க போறோம்னு தெரியல. செத்த பிறகு நம்ம வாழ்க்கை என்னது, என்ன போறோம், என்ன பண்றோம்னு தெரியல. அப்ப அந்த ஃப்ராக்குக்கும் நம்மளுக்கு என்ன டிஃபரெண்ட்? உண்மையிலே சமனாது சார், நோ டிஃபரெண்ட். அதனாலதான் ஹியூமன் பீங் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஸ்பெஷல். அந்த யாருக்கு மனசு உடம்பு படிச்சிருக்கோ அவங்க கடவுள் லோகத்துக்கு போறதுக்கு லாஸ்ட் சான்ஸ். அதாவது ஒரு டோர் இருக்கு, அந்த டோர் வந்து கீயை போட்டு திறந்துட்டா நீங்க அந்த டோர் திறந்துடலாம். அந்த மாதிரி இந்த பாடி வந்து மனுஷன் பாடி வந்து ஒரு மாதிரி கீ மாதிரி. அது நீங்க கடவுள் லோகத்துக்கு டக்குன்னு போயிடலாம். சரி, இது இந்த லோகத்தை வந்து ஏன் இங்க இருக்கக்கூடாது, ஏன் கடவுள் லோகத்துக்கு போது இதுக்காக சொல்றாங்க? ரூபமா சொல்றாரு, பகவத்கீதை சொல்றது, கிருஷ்ணன் சொல்றாரு, எல்லாமே சொல்றாங்க. எதுக்காக அருள் சொல்றாங்க? இந்த லோகத்துல இருக்காத, நீ கடவுள் லோகத்துக்கு போகணும். ஏன் தெரியலையா? அப்ப இந்த லோகம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. கமலா மாதேவி சொல்லுங்க. நிரந்தரம் இல்ல, அதுக்கு மட்டும் சொல்றாங்களா? வேற என்ன இருக்கு இந்த லோகத்துல? மாதாஜி சொல்லக்கூடாது. ஸ்ரீமதி, நீங்க எனக்கு நோ ஆன்சர் இன்னைக்கு. ஓகே, அது விடுங்க, அவங்க பேசிட்டு இன்னைக்கு. சொல்லுங்க கமலா மாதாஜி, தெரியலையா? சார் இந்த லோகம் வந்து சொல்லுங்க சார். எஸ், வெரி குட் சார். யா, எவ்ரி மினிட் ஆல் தி பேட் திங்ஸ் ப்ரோ. அப்ப வந்து என்னன்னா, எங்க உலகத்துல எல்லாமே கெட்டது. ஆனா அது வந்து நம்ம பொதுவா சொல்றோம். பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல 4 பேட் திங்ஸ் இருக்கு. 4 விஷயங்கள் பேட் திங்ஸ் இருக்கு. என்னன்னா, ஜென்மா, மிருத்யு, ஜரா, வியாதி. இங்க பிறக்கிறதே பெரிய டேஞ்சரஸ். ஜென்மா, மிருத்தினா வந்து பாத்தீங்கன்னா மரணம், சாவு, டெத்து வந்து அது மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு பேட் திங். அப்புறம் வயசாகிறது, ஓல்டேஜ், அப்புறம் டிசீஸ். இந்த மாதிரி இந்த 4 விஷயம் நம்மளை போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கும். நீங்க பூனையா பிறந்தாலும் நீங்க பர்த், டெத், டிசீஸ் அண்ட் ஓல்டேஜ். நீங்க வந்து பூனையா பிறந்தாலும், நாயா பிறந்தாலும், பேயா பிறந்தாலும், தேவரா பிறந்தாலும், எங்க பிறந்தாலும் இந்த இந்த 4 திங்ஸ் நம்ம வந்து இங்க பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இங்க பிறக்கணும், வயசாகும், பிறகு வந்து நம்ம வந்து டிசீஸ் ஆகும், அப்புறம் செத்து போயிடுவோம். திருப்பி ரிப்பீட், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப இந்த இந்த சைக்கிளை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இதை இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், பகவான் கடவுள் லோகத்துக்கு போயிடணும். வைகுண்டம், பகவான் லோகத்துக்கு இந்த மாதிரி போயிட்டோம்னா நம்மளுக்கு இது இருக்காது. நம்ம ஹாப்பி லைஃப் நம்ம இருக்கலாம். அது இல்லாத வரைக்கும் நம்ம திருப்பி இங்கதான் இருக்கணும். அதனாலதான் சொல்றாங்க, சாஸ்திரம் என்ன சொல்றா, நீ கடவுள் லோகத்துக்கு போயிரு. அதுதான் இங்க சொல்ல வருது. ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சேவையில இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம் கலந்துட்டு நம்ம வந்து என்கேஜ் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு ஸ்மால் ஸ்டோரி கதை பார்க்கலாமா? ரொம்ப நேரம் இது பண்ணிட்டோம். ஒரு ஸ்மால் ஸ்டோரி. ஓகேவா அருள்? பாருங்க, கதை எது சொல்லியா ரொம்ப நேரம்.
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும், ஓகேவா? உண்மையா இல்ல கமலா மாதாஜி, கொஞ்சம் கதை பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், கதை ஸ்டோரிக்குள்ள போயிட்டு வருவோம், ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா பகவான் கடவுளை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை எப்படி வந்து இவரு யாரு நம்ம யசோதா வந்து கிருஷ்ணனோட அம்மா அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. கடவுளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடவுளை வந்து கண்ட்ரோல் பண்ணா ஒன்லி பை லவ், பியோர் லவ். அன்பால மட்டும் தான் நம்ம கட்டி போட முடியும், ஓகேவா? அது எப்படின்னா நீங்க கடவுளை பகவானை வந்து நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரம் இருந்தாலும் எந்த சூழ்நிலை எனி எனி சிச்சுவேஷன் பகவான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து பிரகலாத், இன்னும் மத பிரகலாத் கேள்விப்பட்டீங்களா? நரசிங்க அவதாரம் கேள்விப்பட்டீங்களா? பாதி சிங்கா, பாதி வந்து ஆஃப் லயன் ஆஃப் ஹியூமன் பீங். பாத்துருக்கீங்களா சார்? நரசிங்கா, லார்ட் நரசிங்கா. அப்ப நரசிங்க பகவான் பாத்தீங்கன்னா அவரோட பியோர் டிவோட்டி தான் வந்து யாரு? பிரகலாத மகாராஜா, பிரகலாதன் மகாராஜா. பிரகலாத் வந்து பாத்தீங்கன்னா 5 years old, 5 வயசு பையனா அவரு. ஆனா அவங்க ஃபுல் ஃபேத். நரசிங்க பகவான் என்னை வந்து கண்டிப்பா காப்பாற்றுவார், நிறைய பகவான் வந்து என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, பகவான் வந்து என்னை வந்து கண்டிப்பா வந்து என்னை வந்து காப்பாற்றுவார்னு சொல்லி அவர் ஃபுல்லா நம்பினாரு, ஓகேவா? தென் அவருக்கு வந்து எப்பவுமே நீங்க பக்தி பாதையில் வரும்போது உங்களுக்கு ஒரு எனிமி இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதாவது நம்மளுக்கு பிரச்சனை வந்து எங்கெங்கிருந்து வரும், மேபி வந்து பக்கத்து வீட்டுல இருந்து வரலாம், ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து வரலாம், எல்லா இடத்துலயும் வரலாம். ஆனா பிரகலாதனுக்கு எனிமி வந்து யாரு? அருள் டீச்சர், சாரி டீச்சருக்கு கூப்பிடணும். டீச்சர் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு அவரு அப்பாதான் அவருக்கு எனிமி. இரண்யகசிப்பு, இரண்யகசிப்பு அவங்க அப்பாதான் அவருக்கு எதிரி. ஏய் நீ என்னைய வழிபாடு, நான் தான் இந்த 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 மொத்த லோகத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன், ஏன் நாம ஓம் ஹிரண்யாய நமக சொல்லுன்னு. அவர் என்ன சொன்னாரு? ஓம் நமோ நாராயண நமக. அவருடைய எல்லா எனி சிச்சுவேஷன் அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கு நீ சொல்லல என் பையனை பார்க்க முடியும், உன்னை வந்து உன்னை முடிச்சு பினிஷ். அப்ப என்ன பண்றாரு? இல்ல ஓ நமோ நாராயண நமக சொல்றாரு. ஓகே, அப்ப என்ன பண்ணாங்க? அப்ப என்ன பண்றாரு? நிறைய டார்ச்சர் பண்றாரு. அவர் வந்து தூக்கி கடல்ல போறாரு, சாவடிக்கிறாரு. கடல் அந்த ஓஷனோட அந்த கடல் அவர் காப்பாத்திட்டாங்க. தூக்கி மலையில தள்ளி விடுறாரு. அப்புறம் வந்து பாம்பு வச்சு விஷம் கொடுக்குறாங்க, யானை வச்சு மிதிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி சோ மச் விஷயம் நடக்குது. பகவான் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு. அப்ப எனி சேலஞ்சஸ் லைஃப்ல, எனி சேலஞ்சஸ் நம்ம பாத்தீங்கன்னா எவ்ரி டே, உண்மையில உண்மையில டீச்சர் ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளுக்கு காலைல ஏஞ்சல் நைட்டு தூங்குறதுக்கு எல்லாம் சேலஞ்ச் தான். சோ உண்மையில சார் ஓல்டேஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பல சேலஞ்சஸ் வரும். பாடியிலே பல சேலஞ்ச் இருக்கு. நம்மளுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, உட்கார முடியாது, ரொம்ப நேரம் கிளாஸ் கேட்க முடியாது. 1 hour and 40 half an hour மேல போச்சுன்னா எப்ப முடிக்க போறான் அவன்? நம்மளுக்கு பொறுமை கிடையாது. கலியுகம் கலியுகத்துல வந்து நம்மளுக்கு பொறுமை இல்ல. கலியுகம் என்ன ஆல்சோ அல்ப ஆயுஸ். அல்ப ஆயுஸ்னா நம்ம ஷார்ட் வந்து டூரேஷன் தான் நம்மளுக்கு லைஃப். அப்ப இந்த மாதிரி பல பல ப்ராப்ளம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சேலஞ்ச் தான். உண்மையிலே ரவி பிரபு எல்லா டைமும் நம்மளுக்கு வந்து சேலஞ்சஸ் தான். அப்ப அந்த சேலஞ்சஸை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோம்? நம்ம சொந்த வீல்னால முடியுமா? நான் சொந்தமாவே நான் அழுந்துக்குவேன், நானே ஓகே முடியுமா? நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், நம்மளுக்கு ஒரு வீல் பவர் வேணும். அது யாரு கொடுப்பா? அம்மா எவ்வளவு நேரம் அண்ணாடிக்கு அம்மா கொடுப்பாங்களா டீச்சர்? அம்மா கொடுக்க நேரம் கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க டென்ஷன் ஆயிட்டாலும் முடிஞ்சு. அப்ப நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வேணும், ஆன்மீக பலம் வேணும். அந்த ஆன்மீக பலம் இருந்தா தான் நீங்க வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும். டீச்சர் நீங்க பாத்துக்கங்க, ஒன்னும் வந்து இப்பதான் நீங்க வந்து நம்ம இந்த கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கோம். இன்னும் ஃபியூச்சர் இன்னும் நிறைய இருக்கு. இப்ப சோசியல் மீடியா, ஏன் சார் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்னென்னமோ வந்து கிரிசிஸ் நடக்குது, என்னென்னமோ நடக்குது. ஒன்னும் இப்ப 2025 இவ்வளவு ஏன் கமலா மாதாஜி நீங்களாம் உண்மையிலே லக்கி மாதாஜி. நல்லா அழகான ஒரு இன்டர்நெட் இல்லாத, வைஃபை இல்லாத காலத்தை வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. இப்ப வந்து பாருங்க, இன்டர்நெட் கேபிள் கட் ஆச்சுன்னா, அதாவது டிஎம் கார் முடிஞ்சான், எப்ப நீ கேபிள் போடுவ, எப்ப போடுவ? அந்த மாதிரி இப்ப இன்டர்நெட் இல்லாத வாழ்க்கை இல்ல. ஏன் ஸ்னேகாவதி? வந்து ஃபுட்டு மட்டும் தான் முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம் சொல்லுவாங்க. இப்ப சாப்பாடு கூட போயா, இன்டர்நெட் தான் முக்கியம். என்ன சார் சொல்றீங்க? இன்டர்நெட் பாருங்க, சாரே சொல்றாரு, உண்மையில சார் இன்டர்நெட் தான் முக்கியம். அந்த மாதிரி வந்துருச்சு, இப்ப காலம் வந்துருச்சு. அப்ப சோ மச் சேலஞ்சஸ் இருக்கு நமக்கு. அதனால ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வேணும். அதனாலதான் நம்ம வந்து எப்பவுமே இந்த கடவுள் எதிர்க்கணும். அப்பதான் ஸ்டோரி வந்து என்னதுன்னா, ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார், ஒன் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் ஆச்சாரியார் ராமானுஜ ஆச்சாரியார், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். தமிழ்நாடு பாத்தீங்களா, கிழக்கு போட்டிருப்பாங்களா வெள்ளை கலரு, அப்புறம் நிறைய நிறைய சோப்பு கலர் போட்டிருப்பாங்க, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஆச்சாரியார் வந்து ராமானுஜ ஆச்சாரியார்.
அப்ப ராமானுஜாச்சாரியர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அது ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, ஸ்ரீரங்கத்துல மிகப்பெரிய ஆச்சாரியா இருக்கிறாரு. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஸ்ரீரங்கத்துல அங்க வந்து ரங்கநாதர் யார் ஸ்ரீரங்கம் போயிருக்காங்க? டீச்சர் போயிருக்கீங்களா? சசிகமதி ஸ்ரீரங்கம் திருப்பூர்லையா? ஓகே. ஸ்ரீரங்கம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பெருமாள் இருப்பாரு. அங்க வந்து ரங்கநாதர் ரங்கநாதர் சொல்லுவாங்க, படுத்திருப்பாரு. ஸ்லீப்பிங் அந்த 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 சைன கோலத்துல இருப்பார், படுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா மூல மூர்த்தி உள்ளுக்குள்ள இருப்பாங்க. இப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா திருவிழா திருவிழா பண்ணணும், வெளியில வந்து ஊர்வலம் வரணும்னா அங்க வந்து உற்சவ மூர்த்தி வச்சிருவோம். உற்சவ மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க வெளியே வந்து ரவுண்ட் வருவாங்க. அப்ப அந்த மாதிரி மூர்த்தியை தூக்கிக்கிட்டு என்ன பண்றாங்க, பக்தர்கள் எல்லாம் வந்து வெளியே வராங்க. அந்த அது வந்து இருக்காங்க. அப்ப எல்லாரும் பகவான் பாக்குறதுக்கு எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஆசையா இருக்காங்க. பகவான் பார்க்கணும் எல்லாம், ஏன்னா பகவான் அலங்காரம் பண்ணிருக்காங்க, எல்லாம் எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு ஒரு ஆள் இருக்காரு. யாருன்னா தனூர் தாஸ். யார் மிருஷ்ணா? தனூர் தாஸ். தனூர் தாஸ் சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து எல்லாரும் கடவுளை பார்த்து பகவான் பார்க்க வெயிட் பண்றாங்க. ஆனா இவர் என்ன பண்ற, ஒரு மாதாஜியை பார்த்து இருக்கிறாரு, ஒரு பெண்ணை பார்த்து இருக்கிறாரு. வெளியே ரொம்ப அழகா இருக்கா, வெரி நைஸ் சொல்லிட்டு அவங்க பார்த்து இருக்கிறாரு அந்த கூட்டத்துல. அப்ப எல்லாரும் வந்து பகவான் பார்த்திருக்கோம். பகவானோட அந்த 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 திருவிழா வந்து ஊர்வலம் போகும்போது எல்லாரும் பகவான் பாக்குறாங்க. இவர் வந்து இவங்க மாதாஜியை பார்த்து இருக்கிறாரு. அப்ப இந்த 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 ஆக்ஷனை வந்து ராமானுஜாச்சாரிய பார்த்துட்டாரு. ராமானுஜாச்சாரிய பார்த்து என்ன பண்ற, அவரோட டிசைபிள் சிஷ்யர்கள் சொல்றாரு, ஏய் நீ போய் தனுதாசை கூட்டு வாங்க. அவ என்ன பகவான் போறா தெரியாம இவர் மாதாஜியை பார்த்துட்டு இருக்கிறான்னு. என் தனுதாசை போயிட்டு கூப்பிட்டு வரும்போது என்ன சொல்றேன்னா, இப்ப ராமானுஜ கூப்பிடுறாருப்பா, நீ வாப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்ப என்ன ஆச்சு, நான் வந்து இவங்களை பார்க்கதான் வந்திருக்கேன், எங்களுக்கு இவங்க தான் முக்கியம், இவங்களுக்காக தான் வந்திருக்கேன். அப்ப இவ்வளவு விட பெரிய அழகு எங்கேயாச்சும் இருக்க முடியும்? இவ்வளவு அழகா இருக்காங்க. அவர் ஒன்னும் கல்யாணம் பண்ணல, அவர் ஜஸ்ட் வந்து ஒரு பெண்ணு தான். அவ்வளவு அழகுல ஃபுல்லா வாங்கிட்டாரு. அவர் ராமானுஜர் கூப்பிடுறாரு, நீ வந்து பகவான் வரும்போது பகவான் வந்து பார்க்கணும், கடவுளை பார்க்கணும். இந்த பிறவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவான் அடையிறதுக்கு நீயா வந்து இங்க வந்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்றேன்னு. அதுக்கப்புறம் வந்து நான் பகவான் பார்க்கணும். தென் ராமானுஜர் என்ன பண்றாரு, அவரோட மெர்சி கருணை கொடுக்குறாரு. கருணை கொடுத்தோன்னா அப்ப வந்து என்ன பண்றாரு, ரங்கநாதர் பாக்குறாரு. பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப அப்படியே வந்து என்ன சொல்றாரு, அவர் வந்து ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிட்டாரு. பகவான் இந்த அளவுக்கு இருக்காரு. ஏன்னா குரு கருணை, ஆச்சாரியர் குரு கருணை கிடைச்சாதான் நம்ம வந்து உண்மையிலே வந்து கடவுள் யாரு, இந்த உலகம் என்னாது, நம்ம ஏன் இங்க மாட்டிக்கிருக்கோம், ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், அடுத்த பிரிவு என்ன, இதெல்லாம் அப்பதான் புரிய வரும். அப்ப தனுதாசுக்கு அந்த அந்த கருணை கிடைச்சோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டிவோட் ஆயிட்டாரு, ஃபுல் சரணாகதி ஆயிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணோம்னா அன்னாடிக்கும் ராமானுஜாச்சாரிய கிட்ட அன்னாடி கிளாஸ் கேட்பாரு, அன்னாடிக்கு கதை கேட்பாரு. அவர் வந்து அந்த கதை கேட்க உள்ளுக்குள்ள மனசு பியூர் ஆகும். அதான் நான் சொன்னல, முதல்ல லைட் எரியுது. அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் கதைகளை கேட்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளுக்குள்ள மனசு பியூர் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன்னா ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ராமானுஜாச்சாரிய கிட்ட வந்து அவரோட ஆசை வந்து நிறைய பிரம்மச்சாரி இருந்தாங்க, கல்யாணம் பண்ணாத பிரம்மச்சாரி நிறைய தங்கியிருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னடா எப்பவுமே ராமானுஜாச்சாரிய கிட்ட தனுதாசே பேசி இருக்கிறாரு, நம்மளோட என்ன அவர் பெரிய பக்தர், அவர் சாதாரண குடும்பஸ்தர் தானே, அவர் ஃபேமிலி மேன், நம்ம பிரம்மச்சாரி, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆங்காரம் இருந்துச்சு. அப்ப தனுதாஸ் வந்து எவ்வளவு பியோர் டிவோட்டின்னு சொல்லி இவர் காமிச்சாரு, ராமானுஜாச்சாரிய காமிச்சாரு. என்ன பண்ணாருன்னா, அவர் என்ன பண்றாரு, பிரம்மச்சாரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த செஃப்ரான் போட்டிருப்பாங்க, காவி சட்டை போட்டிருப்பாங்க. அவர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட சொல்றாரு, சரி நீங்க எல்லாரும் வந்து தனுதாசை வந்து நீங்க கண்டெம் பண்றீங்க, அவர் வந்து ரொம்ப என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசியிருக்கிறாரு, அவர் வந்து அவர் மேல யாரும் பக்தர்கள்னு. சரி நீங்க என்ன பண்ணுங்க, தனுதாஸ் வீட்டுக்கு நீங்க நைட்டுக்கு போங்க. தனுதாஸ் வந்து என் கூட கிளாஸ் கேட்டுட்டு இருப்பாரு. அவர் கிளாஸ்ல கேட்டு இருக்கும் போது நீங்க நைட்டு வந்து இவர் தெரியாம ஒரு கேங் வந்து அவர் வீட்டுக்கு போங்க சொல்லிட்டாரு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து நைட்ல தூங்கிட்டு இருப்பாங்க, வீட்டுல இருப்பாங்க, அவங்க ஃபுல்லா நகல, ஏன்னா தனுஷ் நல்லா வந்து காசு சொல்லுவாரு. நீங்க போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு அவங்க வீட்டுல நகைலாம் எப்படியாச்சும் திருடிட்டு வாங்க, நீங்க போங்கன்னு. இது என்னோட டாஸ்க் சொல்லி கொடுக்குற அனுப்பிடுறாரு. அண்டர்ஸ்டாண்ட் நான் சொல்ற புரியுதா? அப்ப என்ன பண்ற, தனுதாஸ் வந்து அதே போல அண்ணாடி கதை கேட்கும் உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்காரு ராமானுஜாச்சாரிய கிட்ட. ராமானுஜாச்சாரி எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல முடிக்கிறவரு அன்னைக்கு ரொம்ப நேரம் கதை இழுக்கிறாரு. இங்க ஒரு கேங் என்ன பண்றாங்க, நேரா வந்து தனுதாஸோட அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து வைஃப் வந்து ரொம்ப நேரம் சொல்லிட்டு அவங்க வந்து படுத்து தூங்கிட்டாங்க. அப்புறம் அந்த இருட்டுல என்ன பண்றாங்க, அந்த பிரம்மச்சாரிஸ் வந்து எல்லாம் உள்ள வராங்க, வந்து பாக்குறாங்க இவங்க ஃபுல்லா அந்த நகைலாம் போட்டிருக்காங்க, இது பெங்கல்ஸ் தோடு கீழே எல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, இன்னொரு ஆச்சாரியர்கள் ஏன் பிரம்மச்சரிசியா அங்க ராமானுஜாச்சாரிய சென்டர்ல இருந்து ஏன் இங்க வந்திருக்காங்க, அவன் புரியல. சரி இவங்க தூங்குற மாதிரியே எப்படி இருக்கிறாங்க. அப்ப பார்த்து தெரிஞ்சிச்சு இவங்க திருட வந்திருக்காங்க. ஆனா அவங்க ஒண்ணும் சொல்லல. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சைடா படுக்கிறாங்களே, சைடா படுக்க என்னாச்சு, அவங்க கழுத்துல உள்ள அந்த தோடு எல்லாம் ஒரு சைடு எல்லாம் கழட்டிட்டாங்க. ஐயோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ பணம் தேவைப்படுது போல,
நம்ம ஒரு சைடு தானே படுத்திருக்கேன், ஒரு சைடு கட்டிட்டாங்க சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இன்னொரு சைடு திரும்புறாங்க. திரும்பி இன்னொரு சைடு எல்லாம் கழட்டுறதுக்கு அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க. அது போய் இவங்க எல்லாம் கழட்டு வந்துட்டாங்க. இவங்க கழட்டுறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எல்லாம் கழட்டு வந்துட்டோன்னா தென் அது இவருக்கு கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டோன்னா தனுதாஸ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி அவங்க வந்தாங்க, பிரம்மச்சேசா வந்தாங்க, திருடுறதுக்கு வந்தாங்க. பட் அவங்களுக்கு என்ன கஷ்டமும் தெரியல, ராமானுஜாச்சாரி சென்டர்ல இருந்து வந்திருக்காங்க, அதனால நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவர் சொல்ற, ஏய் பைத்தியக்காரி, நீ என்ன பண்ணிருக்கணும், அவங்ககிட்ட ஏஞ்சி எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து வீட்டுல எல்லாத்தையும் கொடுத்துக்கணும். ஆச்சாரியோட ராமானுஜாச்சாரியோட சந்தோஷம் நம்மளுக்கு முக்கியம். அவர் தவிர்த்து நம்மளுக்கு என்ன பணம் வேணும்னு இஸ் சச் பியூர் டிவோட்டி. அவர் அதை பேசுறாரு. இது இது நடந்துட்டு இருக்கு, ஒரு சைட் நடந்துட்டு இருக்கு. கட் பண்ணா இங்க எல்லாம் வந்துட்டாங்க. இங்க எல்லாம் வந்துட்டோன்னே இப்ப ராமானுஜாச்சாரியர் கிளம்பிட்டாரு பாருங்க. இப்ப அதாவது அவர்கிட்ட கிளாஸ் கேட்டு தனுதாஸ் கிளம்பிட்டாரு. ராமானுஜர் என்ன பண்றாரு, பிரம்மச்சேரி எல்லாம் திருடுறதுக்கு போனாங்களா, என்ன பண்றாரு, அவங்களுடைய கபட்ல, அவங்களோட அல்மாரில அவங்களோட துணிலாம் இருக்குல்ல, துணிலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாரு. அவங்களோட துணி இவங்களோட இடத்துல, இவங்க துணி இவங்க இடத்துல மாத்தி மாத்தி வச்சிட்டாரு. இவங்க எல்லாம் திருடி முடிச்சு எல்லாம் வந்துட்டோன்னே எல்லாம் வந்து துணியை பக்கம் எல்லாம் மாறி, இது என்னோட துணி, அது என்னோட துணி, இது என்னோட துணி, என்னோட துணி, துணிக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அப்ப ராமானுஜர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ பாரு, உங்க சாதாரண ஒரு காவி துணி, அது எதுக்கும் யூஸ் இல்ல, சாதாரண துணி வந்து மாறினதுக்கு அடிச்சுக்கிறீங்க. தனுதாஸ் பாரு, நீ வா கூட்டு போறாரு. அப்ப தனுதாஸோடைய வீட்டுக்கு ராமானுஜாச்சாரி பிரம்மச்சாரி எல்லாம் போறாங்க. அவர் காட்டுறாரு, அங்க வந்து தனுதாஸ் பேசுறாரு, இந்த டைலாக் பேசுறாரு, நீ ஏன் வந்து வெறும் வந்து ஒன்னொரு நகை மட்டும் கொடுத்த, வீட்டுல எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யாரு, தனுர்தாஸ். அப்ப காட்டுறாரு, தனுர்தாஸ் வந்து பாரு எந்த அளவுக்கு வந்து ஒரு சச்ச பியோர் டிவோட்டி. நீ பாரு சாதாரண துணிக்கு அடிச்சிருங்க. அதாவது பகவான் மேல அன்பு இருந்துச்சுன்னா பகவான் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுப்பாரு, எல்லா வகையான குவாலிட்டி கொடுப்பாரு. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது உங்ககிட்ட குறைவே குறையாது, பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையில சொல்ல தனுர்தாஸ். தனுர்தாஸ் சச்ச பியோர் டிவோட்டி. இந்த கதையோட மோரல் வந்து என்னதுன்னா, நம்ம என்னைக்குமே கடவுளை நம்பணும், குருவை நம்பணும். நம்ம அவங்களுக்காக நம்மளால முடிஞ்ச எல்லா வகையான சேவைகளும் நம்ம செய்யணும். இப்ப மாதாஜி வந்து பாருங்க அரேஞ்ச் பண்ணிக்காங்களா, மாதாஜி உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, எதாச்சும் பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம கேட்டு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி டெம்பிள்ல அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்மளால முடிஞ்ச சேவை செஞ்சா தென் பகவான் நம்ம வந்து அந்த பியோர் அன்பால நம்ம பகவானை கட்டி போடலாம். புரியுதா? அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம். ஓகேவா? அது கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, தாமோதர ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்காக தான் இந்த தாமோதர ப்ரோக்ராம். சும்மா விளக்கு மட்டும் காட்டிட்டு பிரசாதம் சாப்பிட்டு போறது இல்ல. நம்ம யாரு, நம்ம கடவுளை அடையணும், அந்த பகவான் கடவுள் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே ஹரே கிருஷ்ண மகாமந்திர சாண்ட் பண்ணணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பாத்தீங்கன்னா வெறும் ஹரே கிருஷ்ணா மட்டும் தான் படிக்கணும் இல்ல சண்முகநாதன் சார், ஒரு ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா கேங் மட்டும் தான் பாடணும் இல்ல, எல்லாரும் சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. டீச்சர் சொல்றது கஷ்டமா, எல்லாரும் சொல்றான். இல்ல சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் வந்து சைவமா இல்லைங்க, நான் அசைவம் சாப்பிடுறேன். நீங்க மந்திரம் சொல்றதுக்கு யாரும் வந்து எந்த தடையும் இல்லை. நம்ம அசைவமோ சைவமோ வெஜ்ஜியோ நான் வெஜ்ஜியோ நீங்க வந்து வீகனோ என்னவோ, நம்ம வந்து அன்னாருக்கு மந்திரம் சொல்லுவோம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. அன்னாருக்கு சொல்ல 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 இந்த மாதிரி கிளாஸ் கேட்க மனசு வந்து பியூர் ஆகும். பியூர் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெளிவான சிந்தனை, நம்மளுக்கு ஒரு பியூர் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும். ஓகே, இங்க நம்ம எதை பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கடவுள் காப்பாற்றுவார். தென் நம்மளுக்கு கடிச்சு பறிச்ச டெஸ்ட் வந்து என்ன, இந்த லோகத்துல, இந்த ஹியூமன் பீன்ல, இந்த ஹியூமன் லைஃப்ல நம்மளுக்கு கடைசி டெஸ்ட் என்ன டீச்சர்? கமலா மாதாஜி சொல்லுங்க, உங்களை கடைசி பரிச்சை என்ன இந்த உலகத்துல கடைசி டெஸ்ட் என்ன டீச்சர்? நீங்க சொல்லிடுங்க டீச்சர், நீங்க சொல்லிட்டீங்கன்னா கிளாஸ் சக்சஸ். தெரியலையா? இல்ல நம்மளுக்கு இந்த லோகத்துல கடைசி பரிச்சை என்னது இந்த லோகத்துல நம்மளுக்கு? அதுதான் இல்ல, அது மரணம், டெத். உண்மையில கமலா மாதாஜி, சாமி கும்புறமோ இல்லையோ, விளக்கு போடுறோமோ இல்லையோ, கடைசி பரிச்சை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ் மரணம். மரணம் வந்து வெரி வெரி நம்மளுக்கு கடைசி பரிச்சை. அப்ப அந்த டைம் வரும்போது தென் பகவான் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவார். சாஸ்திரம் எப்படி சொல்ல வருதுன்னா, ஒரு பூனைக்குட்டி பாருங்க, ஒரு பூனை இருக்கும், ஓகேவா, ஒரு பூனை இருக்கும். உண்மையில மிஷ்னா அது வந்து தன்னுடைய அந்த கிட்ட வந்து என்ன பண்ணும், தன்னோட குழந்தை என்ன பண்ணும், அதை தூக்கிட்டு போவோம். எப்படி தூக்கிட்டு போவோம்? கைலியா? அம்மா அம்மா வாமா அப்படியே தூக்கிட்டு போறோம். எப்படி தூக்கிட்டு போவோம் மாதிரி கவலை மாதிரியே வாயில தூக்கிட்டு போவோம், தூக்கிட்டு இடத்த மாத்திட்டே போவோம். அப்ப அதே போல ஒரு நிமிஷம், ஓகே, அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதே வாயில அந்த பூனை என்ன பண்ணும், ஒரு மவுச ஒரு எலியை வந்து கவி சாப்பிட்டு எடுத்து தூக்கிட்டு போவோம். அப்ப பூனைக்குட்டி அவங்க அம்மா தூக்கிட்டு போகும்போது அந்த பூனைக்குட்டி பயப்படுமா?
ரொம்ப ஹாப்பியா எங்க அம்மா எங்க வேற கூட்டு போறான்னு ஹாப்பியா இருக்கும். ஆனா அதே வாயில பூனை சொன்ன பூனை வருது, என்னடா எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வருது. போச்சு இல்ல சொன்ன ஓகே கமான். அப்ப அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா எலியை சாப்பிடும் போது அந்த எலி வந்து என்ன எமோஷன்ல இருக்கும், அவ்வளவு அது வந்து பயத்துல இருக்கும். அதே போல நம்ம பகவானை வந்து நம்ம வந்து வழிபட்டோம்னா, பகவான் நாம் வந்து சொந்தமே ஆனால், பகவானோட சேவைக்கு வந்தமே ஆனால், நம்மளுடைய அந்த டெத் இந்த மரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பூனை குட்டியிலே தூக்கிட்டு போற மாதிரி ஹாப்பியா இருக்கும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வலிக்காது. அருள் டீச்சர் புரியுதா? நமக்கு டெத் வந்து ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சிடும். நமக்கு அந்த இது இருக்காது. பகவான் கண்டிப்பா நம்ம காப்பாத்துவார். இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப அவதிப்படணும் கடைசி காலகட்டத்துல. மரணம் எப்படி வேணா வரலாம். ஆனா அது வந்து பகவான் வந்து நம்மளுக்கு அழகா அரேஞ்ச் பண்ணுவாரு இறப்ப. வாட்டர் எப்படி வேணா இப்படிதான் சாகணும் இல்லை, எப்படி வேணா சாகலாம். ஆனா அந்த நெக்ஸ்ட் பர்த் இருக்க நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அடுத்த பிரிவு இருக்குல்ல, வெரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பகவான் லோகத்துக்கு போற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இஸ் கன்க்ளூஷன். அதனால எல்லாரும் வந்து அன்னாடிக்கும் நாம ஜெபம் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு மாலை பண்ணுங்க. ஓகே, அன்னாடிக்கும் ஜெபம் பண்ணுங்க, கிளாஸ் கேளுங்க. நான் டெம்ப்ளேட்லாம் வச்சிருக்கேன், கொடுக்குறேன். ஆன்லைன் கிளாஸ்லாம் நிறைய இருக்கு. நீங்க டெம்ப்ளேட் வரும்போது வாங்க, இல்லைன்னா ஆன்லைன்ல வீட்டுல இருந்தபடி நீங்க கேட்கலாம். ஓகே, அதனால வாங்கி பயன்படுத்திங்க. அண்ட் ஆல்சோ நம்ம கேலண்டர்லாம் வச்சிருக்கோம், அப்போ நீங்க கேலண்டர் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கா? சம்திங் 1-2 கொஸ்டின் தான் கேட்கலாம்.